இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 163 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். மாநில அரசாங்கத்தின் செயல்பாட்டில் ஆளுநர், கவர்னர் மற்றும் அமைச்சரவைக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இடையே உள்ள உறவை இந்த பிரிவு விளக்குகிறது. இதன் முக்கிய அம்சங்கள் இதோ. மாநில அளவில் ஆளுநர் தனது அதிகாரங்களை செயல்படுத்த அவருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஓர் அமைச்சரவை இருக்க வேண்டும். பொதுவாக ஆளுநர் இந்த அமைச்சரவையின் ஆலோசனையின்படிதான் செயல்படுவார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி சில குறிப்பிட்ட விவகாரங்களில் ஆளுநர் தனது சொந்த முடிவின்படி விருப்புரிமை செயல்பட அதிகாரம் உண்டு. அத்தகைய சூழல்களில் அவர் அமைச்சரவையின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. ஒரு விஷயம் ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரத்திற்குள் வருகிறதா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்தால் அதில் ஆளுநர் எடுக்கும் முடிவே இறுதியானது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அமைச்சர்கள் ஆளுநருக்கு என்ன ஆலோசனை வழங்கினார்கள் அல்லது ஏதேனும் ஆலோசனை வழங்கினார்களா என்பதை பற்றி எந்த நீதிமன்றமும் விசாரணை செய்ய முடியாது. இது அமைச்சரவையின் ஆலோசனைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு தலைவராக இருந்தாலும் பெரும்பாலான அதிகாரங்களை அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செய்வார். ஆனால் சில சிறப்புச் சூழல்களில் அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உதாரணம், தமிழக அரசு ஒரு புதிய கல்வித் திட்டத்தை கொண்டுவர விரும்புகிறது என்று வைத்துக் கொள்வோம். இதற்கான முடிவை முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எடுக்கிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆளுநரின் ஒப்புதல் தேவைப்படும் போது ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை பெற்று அதற்கான கோப்பில் கையெழுத்திடுவார். இங்கு ஆளுநர் தானாக முடிவெடுக்காமல் அமைச்சரவை சொல்வதை கேட்டு செயல்படுகிறார். லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in